மேல் விசாரம் மின்வாரிய இளநிலை பொறியாளர் மீது பொதுமக்கள் குற்றச்சாட்டு. ராணிப்பேட்டை மாவட்டம் மேல்விசாரம் மின்வாரி அலுவலகத்தில் பணியாற்றும் இளநிலை பொறியாளர் சாதிக் பாஷா பொதுமக்களிடம் மரியாதையற்ற முறையில் பேசி வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் நந்தியாலம் அருகே உள்ள பூஞ்சோலை நகரை சேர்ந்த தமிழக விவசாயிகள் சங்க ஆலோசகர் கேசவன் தனது சொந்த நிலத்தில் கடந்த 10 ஆண்டுகளாக மரங்களை வளர்த்து வருகிறார். தற்போது மரங்கள் உயரமாக வளர்ந்துள்ள நிலையில் அவற்றின் அருகே செல்லும் மின்கம்பிகள் மிகவும் தாழ்வாகவும் ஆபத்தான நிலையிலும் இருப்பதாக கூறப்படுகிறது. மேலும் மரக்கிளைகள் மின்கம்பிகளை தொடும் சூழல் ஏற்பட்டுள்ளதால் பொதுமக்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு மின்வாரிய அதிகாரிகளிடம் நடவடிக்கை எடுக்குமாறு கேசவன் கோரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக அவர் மேல் விசாரம் மின்வாரிய இளநிலை பொறியாளர் சாதிக் பாஷாவை தொலைபேசியில் தொடர்பு கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது. அப்போது கேசவன் கூறிய கோரிக்கைக்கு உரிய பதிலளிக்காமல், நீங்கள் பேசும் விதம் சரியில்லை, உங்களை போன்ற பலரை நான் பார்த்திருக்கிறேன், எனக்கு நீங்கள் பாடம் எடுக்க வேண்டாம் என சாதிக் பாஷா பேசியதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. மேலும் உங்கள் சொந்த நிலத்தில் மரம் வளர்க்க கூடாது என்றும் அவர் கூறியதாக தெரிவிக்கப்படுகிறது. இதனால் அதிருப்தியடைந்த பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மின்கம்பிகளால் ஏற்படக்கூடிய ஆபத்துகளை தவிர்க்க உடனடியாக ஆய்வு செய்து தேவையான பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என மின்வாரிய உயரதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். என் பெயர் கேசவன். நான் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா வட்டம் ஆற்காடு ஒன்றியம் நந்தியாலம் பூஞ்சோலை நகர் கிராமத்தில் வசிக்கிறேன். நான் தமிழக விவசாயிகளின் சட்ட ஆலோசகராக இருக்கிறேன். நேற்றைய தினம் நான் எனது நிலத்தின் பரப்பிலே, இன்னும் சரியாக சொல்ல போனால் எனது நிலத்தின் மேலாக செல்லும் மின் கம்பியை தடையில்லாமல் மின்சாரம் பெறுவதற்காக வேண்டி எனது நிலத்தில் உள்ள இங்கே உள்ள சவுக்கு மரங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய கிளைகளை கழித்து அடுத்து வரும் மழை காலங்களில் காற்றும் மழையும் கலந்த காலமாக இருப்பதால் அந்த தருணத்திலே இவற்றை கழித்து மக்களுக்கு சீரான மின்சாரம் கிடைக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தில் நான் நேற்றைய தினம் மேல்விசாரம் தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் ஃபோர்மேன் அவர்களை முன்னதாக தொடர்பு கொண்டேன். ஐயா, இந்த மாதத்தில் பவர் ஷட்டவுன் வாய்ப்பு இல்லை என்று தெரிகிறது. அதனால் எனக்கு ஒரு நல்ல ஆலோசனை கூறுங்கள். உங்களுடைய மின்சாரம் பிரேக் டவுன் கொடுத்தால் நான் இந்த மரங்களை கழித்து மக்களுக்கு இடையூறு இல்லாமலும் யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் நான் நல்லபடியாக இருக்க வேண்டும் என்று விசாரித்தேன். அவர்கள், நீங்கள் இளநிலை பொறியாளர் தமிழ்நாடு மின்சார வாரியம் மேல்விசாரம் அவர்களை நீங்கள் தொடர்பு கொண்டு அவரிடம் உரிய அனுமதி பெற்றுக் கொடுத்தால் நாங்கள் அதற்கான ஏற்பாடுகள் செய்கிறோம் என்று கூறியதின் அடிப்படையில் நமது மேல்விசாரத்தில் தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் இளநிலை பொறியாளர் அவர்களை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கேட்டேன். ஐயா, யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லாமல் வாழ வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக மேலே செல்லும் இந்த மரக்கிளைகளை நான் கழித்து கொடுப்பதற்கு இந்த மாதத்தில் ஷட்டவுன் இல்லை என்று அறிகிறேன். இனியும் இந்த தமிழக அரசின் முன்னேற்பாடுகள் காரணமாக இனி தமிழகத்தில் மின்சார வெட்டு இல்லை, பிரேக் டவுன் இல்லை என்ற செய்தியை கேள்விப்பட்டேன். ஆனால் தகுந்த ஆலோசனை கூறுங்கள் என்று இந்த மரங்களை கழித்து அதற்காக ஒரு மின்தடை ஏற்படுத்தி கொடுக்குமாறு கேட்டேன். சார், நீங்க எனக்கு கிளாஸ் எடுக்காதீங்க அப்படி என்று அவர் என்னை குறிப்பிட்டு சொல்கிறார். நான் விளக்கத்தை கேட்டதற்கே எனக்கு வகுப்பு எடுக்காது என்று கூறும் இந்த தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் இளநிலை பொறியாளர் அவர்கள் கூறுவது வருத்தத்திற்கு உரியது. கடைசி வரை அவர் அதற்கான விளக்கத்தை அவர் கொடுக்கவே இல்லை. இருப்பினும் மாறாக மனது புண்படும்படி பேசுகிறார். நான் மற்ற விவசாயிகளை தொடர்பு கொண்டு விசாரித்ததற்கு ஆமாம், மேல்விசாரத்தில் தற்போது உள்ள இளநிலை பொறியாளர் அவர்கள் 5 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரே இடத்தில் பணி செய்து கொண்டிருக்கிறார். அவருக்கு நாங்கள் தொலைபேசியில் அழைப்பை விடுத்தாலும் தொலைபேசியை எடுப்பதில்லை என்றும் எதற்கும் பதில் கூற மாட்டார் என்றும் விவசாயிகள், இங்கே உள்ள பெரும்பாலான விவசாயிகள்
மக்கள் வருத்தத்தை தெரிவித்துக் கொண்டார்கள். எனவே மாற்றம் ஒன்றுதான் மாற்றம் இல்லாதது என்று எதிர்பார்க்கிறோம். தமிழக அரசு சரியான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி நல்ல வழியில் முனைப்போடு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே இந்த நிலையை மாற்றுவதற்கான ஒரு தருணத்தை நாங்கள் எதிர்பார்க்கிறோம்.